எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். ஃப்ரைட் ரைஸ்னாலே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி சாப்பிட்ற ஒரு டிஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஸ்பெஷலான எக் ஃப்ரைட் ரைஸ். ஸோ இந்த முட்டை ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். முட்டை ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அரிசியை வேக வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணியை ஊற்றி தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததும் 1 டீஸ்பூன் உப்பு போடுங்க. நெக்ஸ்ட் 1 கப் பாஸ்மதி அரிசியை சுத்தமாக கழுவி சேர்த்து வேக விடுங்க. அரிசி வெந்ததும் எடுத்துட்டு வடிகட்டி தனியாக எடுத்து வச்சிருங்க. நெக்ஸ்ட் கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி ஃபர்ஸ்ட் நம்ம முட்டையை பொரிச்சுக்கலாம். இன்னைக்கு நான் 4 முட்டை எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மிளகுத்தூள் போடுங்க. பார்த்தீங்கன்னா முட்டையை ஓவர் குக் பண்ணலை. ஏன்னா நம்ம இதை ரைஸில் சேர்த்து மறுபடியும் குக் பண்ண போகிறோம். அதனால் முட்டையை ரொம்பவும் குக் பண்ணாதீங்க, அப்புறம் ரொம்ப ட்ரை ஆகிடும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து தனியாக வச்சுருங்க. அடுத்து நல்ல அகலமான கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. நெக்ஸ்ட் பூண்டு பொடியை நறுக்குனது, சின்ன துண்டு இஞ்சி பொடியை நறுக்குனது, 1 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியை நறுக்குனது. நான் 1 பெரிய சைஸ் சிவப்பு மிளகாயை பொடியை கட் பண்ணி போடுறேன். இது ஆப்ஷனல் தாங்க. உங்ககிட்ட சிவப்பு மிளகாய் இல்லைன்னா நீங்கள் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். காரத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக 1 பெரிய பச்சை மிளகாயை பொடியை கட் பண்ணி சேர்க்குறேன். நெக்ஸ்ட் இதில் 1 சின்ன சைஸ் குடமிளகாய் பொடியை நறுக்குனது போடுங்க. ஹை ஃப்ளேமில் 2 நிமிஷத்துக்கு ஸ்டர் ஃப்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு கொஞ்சமாக மிளகுத்தூள் போடுங்க. அடுத்து இதில் 2 டீஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றுங்க. அடுத்து வெங்காயத்தால் வெங்காயம் நறுக்குனது சேர்த்து வதக்குங்க. நெக்ஸ்ட் பொரிச்ச முட்டையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி முட்டையை ஓவர் குக் பண்ணாதீங்க. லைட்டாக சாஃப்டாக இருக்கும்போதே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருங்க. அப்போ தான் முட்டை நல்லா இருக்கும். அடுத்து அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்ச ரைஸை ஆட் பண்ணுங்க. நான் 2 கரண்டி வச்சு ரைஸை மிக்ஸ் பண்ணுறேன். 2 கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஸ்டர் ஃப்ரை பண்ணுங்க. ரைஸ் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. கடைசியாக கொஞ்சம் நறுக்கின வெங்காயத்தால் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. ரொம்பவே ஈஸியான முட்டை ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம், இல்லைனா ஏதாவது ஒரு சைட் டிஷ் வச்சு கூட சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அருமையான எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி. ஸோ நீங்கள் செஞ்ச உடனே சூடாக நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். இது நீங்கள் வெறுமனே சாப்பிட்லாம், இல்லைனா ஏதாவது ஒரு மஞ்சூரியன் டிஷ் வச்சு கூட சர்வ் பண்ணலாம். மஞ்சூரியன் ரெசிபீஸ் கொஞ்சம் லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் தர, அதை நீங்கள் பார்த்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணுங்கள்.